ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிலையான யோக பாக்கியதை யாருக்கு? இதன் தலைப்பு. ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்கும். இந்த யோகங்களை பற்றி நம்ம நிறைய காணொளிகளில் போட்டுக்கிட்டும் இருக்கோம். இந்த யோகங்கள் உண்மையில் பலன் தருகின்றனவா? அப்படி கொடுத்தா எவ்வளோ நாளைக்கு பலன் தரும்? வாழ்நாள் முழுவதும் யோக பாக்கியதையை அனுபவிப்பவர்களும் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரை யோக பாக்கியதைகளை அனுபவிக்கிறவங்களும் இருப்பாங்க. சில மாதங்கள் மட்டுமே யோகமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும், சில வருடங்கள் மட்டுமே ரொம்ப நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி உள்ளவங்களும் இருப்பாங்க. இந்த வித்தியாசங்கள் எதனால் வருகிறது? நிலைத்த யோகம், நிலையான யோகம் யாருக்கு இருக்கும்? இதை பார்க்கலாம். பொதுவாக 12 வீடுகள் கொண்ட ஜாதக கட்டத்தில் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரியான தன்மைகளை கொண்டவையாக இருப்பதில்லை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் 3 பிரிவுகள் உண்டு. சர வீடுகள், ஸ்திர வீடுகள், உபய வீடுகள். அப்படி இதில் கிரக வலிமைகள் அப்படிங்கிறதும் உபய வீடுகளில் சற்று பலகீனமாகவே இருக்கும். ஒரு உச்சம் பெற்ற கிரகம் உபய வீட்டில் இருந்தாலும் கூட அது முழுமையான உச்ச வலிமையை தந்துடும்னு சொல்ல முடியாது. அது 50% பலம்தான். நிலைத்த வீடுகள்னு சொல்லக்கூடிய ஸ்திர வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 75% பலனளிக்கும் தன்மை கொண்டவை. தொடர்ந்து பலனை தரக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறதுல சர வீடுகள் முதன்மையானதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது. இப்போ ஒரு குரு சந்திர யோகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திரகேந்திரத்தில் குரு இருக்கார், அது குரு சந்திர யோகம் அப்படின்ற அதில் முடிவு வந்தால், இந்த குருச்சந்திர யோகம் சர வீடுகளில் ஈடுபட்டிருந்தால், இப்போ உதாரணமாக கடகத்தில் குரு உச்சம், துலாத்தில் சந்திரன், சந்திரகேந்திரத்தில் குரு இருக்கார், சந்திரன் வளர்பிறை சந்திரன் வச்சுக்குவோம். இது குருச்சந்திர யோகம். இந்த ஜாதகர் கடக லக்னம்னே எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர வீடுகளோடு தொடர்பு கொண்ட இந்த யோகம், அதாவது குருவும் சர வீட்டில் இருக்கார், சந்திரனும் சர வீட்டில் இருக்கார், இதில் குரு சந்திர யோகம் ஏற்படுது. இந்த யோகமானது இவருக்கு வாழ்நாள் முழுவதும் நடக்கும். வாழ்நாள் முழுவதும் அந்த யோகத்திற்கான பலன்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் கிடைத்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எந்த வீடுகளின் தன்மையில் யோகம் கிடைக்கிறதுங்கிறத பொறுத்து தான் அது நிலையான யோகமா அல்லது நிலையற்ற யோகமா அப்படின்னு முடிவு பண்ணணும். இதே அமைப்பை இன்னொரு மாதிரி பார்க்கலாம். அதே கடகலக்கண ஜாதகர் குரு தனுசில் ஆட்சியாக இருக்கார், 6ஆம் வீட்டில் குரு ஆட்சியாக இருக்கார். சந்திரன் லக்னாதிபதி மீனத்தில் இருக்கார், வளர்பிறை சந்திரன் தான். இங்கேயும் லக்னம் சரலக்னம் தான். ஆனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுற வீடுகள் பார்த்திங்கன்னா உபய வீடுகள். வித்தியாசம் புரியுதுங்களா? நான் முதல்ல சொன்னது சர வீடுகளில் அந்த யோகம் ஏற்படுது. ரெண்டாவது நான் சொல்கிறதுல உபய வீடில் அதே யோகம் ஏற்படுது. முதல்ல சொன்னதில் குரு ஆட்சியாக இருந்தார், உச்சமாக இருந்தார், சந்திரன் வளர்பிறை சந்திரனாக திக்பலமாகி லக்னாதிபதியாகி நல்லா தான் இருந்தார். ரெண்டாவது சொன்னதுலேயும் குரு ஆட்சியாக தான் இருக்கார், சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார், ஓகே தான். ஆனால் முதல்ல சொன்ன யோகம் சர வீடுகளிலேயே கிடைக்கப்பெறதுனால ஜாதகருக்கு அதனுடைய பலன்கள்ங்கிறது லைஃப் லாங்கும் இருக்கும், நிலையான யோகமாக இருக்கும் அந்த யோகம். ஆனால் ரெண்டாவது சொன்ன யோகம் உபய வீடுகளில் ஏற்படுறதுனால இது ஒரு பர்டிகுலரான பீரியடில் ஒரு குறிப்பிட்ட வயசில் மட்டுமே யோகம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்று இருக்கிறது மாதிரியே இருக்காது. இதை தான் ஜாதகம் கேள்வி கேட்குறோம்னு சொல்லுவாங்க. சார், எனக்கு குருச்சந்திர யோகம் இருக்குதுன்னு சொன்னாங்க, சூப்பராக இருக்குன்னாங்க, ஏன்னா ஒரு 2-3 வருஷம் குருதிசை ஆரம்பிச்சோடனே நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு எங்கே அந்த யோகம் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது தான் சூட்சமம். ஒரு யோகம் நீடித்து நிலைத்து நமக்கு பலன் தரணும்னா அது சர வீடுகளோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனால் யோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது? வலிமையான வீடுகளில் அமர்ந்தபடி அந்த யோகம் தொடர்ச்சியாக உங்களுக்கு பலன்களை தர இருக்கிறதா, இல்லை பேருக்கு கொஞ்ச நாளைக்கு யோகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது யோக பங்கமாகி பெரிய அளவில் ஒன்றும் பலனளிக்காமல் போகிறதாங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இந்த சூட்சமும் உங்களுக்கு உதவும். அப்போ சர வீடுகளில் ஏற்படக்கூடிய யோகங்கள் நீடித்து நிலைத்து நல்ல பலனை தரும். இந்த குஜாதிபர்கள் ஐவர்கள் அப்படிங்கிறதுலையும் பார்த்திங்கன்னா சர வீடுகளில் இவங்க யோகம் தரக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ உதாரணமாக குரு உச்சம் பெற்று கிடைக்கக்கூடிய அம்ச யோகம்
குரு உச்சம் பெற்று கிடைக்கக்கூடிய அம்ச யோகம். அவர் லக்ன கேந்திரத்தில் கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் ஒரு துலா லக்னத்திற்கு, ஒரு மகர லக்னத்திற்கு, ஒரு மேச லக்னத்திற்கு கிடைக்கும், கடக லக்னத்துக்கு கிடைக்கும் அளவுக்கு மற்ற லக்னங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது சர வீட்டிலிருந்து கேந்திர வலுவை பெறும்போது கிடைக்கிற அந்த அம்ச யோகம் இந்த 4 லக்னங்களுக்கு தான் சிறப்பாக இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ இதுவே ஒரு கன்னி லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு அம்ச யோகம் பெறுகிறார்னாலும் கூட அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் தான் அதை விட பெருசாக பயமுறுத்திட்டு. இதுதான் உபய வீடுகளில் இருக்க பலகீனம். இந்த இரண்டுக்கும் நடுநிலையில் ஸ்திர வீடுகள் இருக்கும். இதுவும் ஒரு மாதிரி நிலைத்த பலன்களை தரும்னாலும் கூட ஸ்திர வீடுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கும் யோக பாக்கியதைங்கிறது ஒரு 75% இருக்கும். ஓரளவுக்கு மத்தியம வயதுக்கு மேலே யோகங்கள் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஸோ சர வீடுகளில் ஏற்படுற யோகங்கள் எந்த வகையான யோகமாக இருந்தாலும் சரி, சர வீடுகளோடு சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அந்த யோகத்தின் தன்மையானது உங்கள் லைஃப் லாங்கும் நீடித்து பலனளிக்கும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி. இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம். மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம், 2ஆம் இடத்துல குரு உச்சம், கடகத்தில், மேசத்தில் சந்திரன், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன், 7-10 குடையவன் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 2 குடைய தனாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்க இது வளர்பிறை சந்திரன். இதில் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உபய லக்னம் தான் மிதுனம். இங்கே குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. குருவோ சந்திரனோ இவர்களுக்கு பெரிய நல்லவர்கள் இல்லைனாலும் கூட இந்த ஜாதகத்திற்கு அந்த குருச்சந்திர யோகம் வேலை செய்யும். நிலைத்த அளவில் நீடித்த அளவில் வேலை செய்யும். ஏன்னா 2 கிரகங்களும் ஜாதகர் உபய லக்னமாக இருந்தாலும் யோகம் ஏற்பட்டிருக்கும் வீடுகள் சர வீடுகள். புரியுதா உங்களுக்கு இந்த வித்தியாசம்? அப்போ ஒரு யோகம் உங்களுக்கு சர வீடுகளின் அடிப்படையில் கிடைக்க பெற்றால் அதனுடைய பலன்கிறது நீடித்திருக்கும், நீண்ட காலம் கிடைக்கும். ஸ்திர வீடுகளின் அடிப்படையில், நிலைத்த வீடுகளின் அடிப்படையில் இதே பலன்கள் கிடைக்க பெறும்போது அது ஒரு மாதிரி ஓகேங்கிற மாதிரி இருக்கும். உபய வீடுகளின் மூலமாக இதே யோகங்கள் கிடைக்க பெறும்போது அந்த யோகம் உண்மையிலே இருக்குதா இல்லையாங்கிறது மாதிரி நமக்கே டவுட் வந்துடும். எப்போயாவது திடீர்னு பாலைவனத்துக்கு நடுவில் வர சோலைவனம் மாதிரி கடந்து போயிடும். இந்த வித்தியாசமும் வீடுகளின் தன்மையின் அடிப்படையில் ஜாதகர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யோகம் எல்லாம் யோகம்தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் எது வேலை செய்து, எது நீடித்த பலனை தருகிறது, எது குறைந்த அளவு பலனை தருகிறது, எது வேலையே செய்யாத அளவுக்கு இருக்கா இல்லையானே தெரியாத மாதிரி இருக்குங்கிறதையும் நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். நிலையான யோகம் என்பதற்கு இந்த வீடுகளின் பங்களிப்பு மிக மிக அவசியம். அப்போ தான் அது நிலையான, நீடித்த, புகழ் தரக்கூடிய, வாழ்வியல் வசந்தங்களை பெற்றுத்தரக்கூடிய யோகிதைகளாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே சம்பவங்களை எல்லாம் தீர்மானிக்கிறது வீடுகளும் பெரும் பங்கு வகிக்கின்றன. ஒரு வீடின் தன்மையானது மோசமாக இருக்கிற பட்சத்தில், அந்த வீட்டின் வலுவே குறைவாக இருக்கிற பட்சத்தில் மிக பெரும் வெற்றிகளை நாம் குவித்து விட முடியாது. உபய வீடுகளின் தன்மை என்பது எப்போதும் ஏற்ற இறக்கமாகவே இருக்கக்கூடியது தான். திடீர்னு புகழின் உச்சிக்கு போவோம், அப்படியே தலைகுப்புற கீழே வருவோம். ஆனால் அந்த சர வீடுகளுக்கு அப்படி இல்லை. புகழ் படிப்படியாக வளர்ந்து கொண்டே வரும், மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்கும், மீண்டும் மீண்டும் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஸ்திர வீடுகள் 2க்கும் நடுவில் இருக்கும். இவர்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும், வீழ்ச்சியும் இருக்கும், ஆனாலும் மீண்டும் சமாளித்து வாழ்வியலில் வெற்றிகளை குவித்து விடுவார். அப்போ இந்த எந்த யோகம், ஒரு யோகம் அது குருச்சந்திர யோகம்னு இல்லை, குருமங்கள யோகமாக இருந்தாலும் சரி, சந்திரமங்கள யோகமாக இருந்தாலும் சரி, பிருகுமங்கள யோகமாக இருந்தாலும் சரி, இந்த யோகத்தில் சர வீடுகள் தொடர்பு கொண்டிருக்க வேண்டியது அவசியம். சர வீடுகள் தொடர்பு கொண்டிருக்கும் போது தான் அந்த யோகம் முழுமையான பலனை ஜாதகருக்கு கொடுக்கிறது. 100% பலன்களை சர வீடுகளும், 75% பலன்களை ஸ்திர வீடுகளும், 50% பலன்களை உபய வீடுகளும் தரும். இப்போ இந்த 50% பலன் தருமே சாருங்கும் போது மீதி 50% என்ன பண்ணும்? பலனை தராமல் தடுக்கும். அப்போ ரெண்டையும் கூட்டி பாருங்கள், 50-50 சாய்ஸ். கிடைக்கலாம், கிடைக்காமல் போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரி வரும். ஸ்திர வீடுகளில் எடுத்துக்கும் போது 75% பலன் நடக்கும், 25% தான் நடக்காமல் போகும். அந்த 25-75லேருந்து கழிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 50% பலன் இருக்குன்னு முடிவெடுத்துடலாம். உபய வீடு சர வீடுகளுக்கு பார்த்திங்கன்னா 100% இந்த பவர் கிடைக்குங்கிறது வந்துடுதுங்கிறதுனால அங்கே பலன்கள் தவறி போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் வெற்றிகரமான மனிதர்கள் ஜாதகம் நிறைய ஜாதகங்களை பாருங்கள். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆள், இவர் இந்த துறையில் பெரிய லெவலில் இருக்கார், சக்ஸஸ்ஃபுல்லாக, குறைந்தபட்சம் 4-5 கிரகங்கள் சர வீடில் இருக்கும். குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு சர வீடுகளில் இருக்கும்.
அது லக்னத்துக்கு மறைவு ஸ்தானமாக இல்லையா அதெல்லாம் வேறு. சர வீடுகள் ஸ்திர வீடுகளில் அதிகப்படியாய் கிரகங்கள் அமர்ந்தவர்களே வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். இதெல்லாமே தவிர்க்க இயலாத ஜோதிட உண்மைகள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.